தீர்ப்பிடாதே, பிறரை கண்டிக்காதே, கண்டனத்துக்கு உள்ளாக்காதே. அன்புக்குரியவர்களே, அடுத்தவன் என்ன பண்ணுறான் பேசுகிறான்னு பார்க்காம அடுத்து நம்ம என்ன செய்யணும், என்ன நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாரம்பரியமான பகையில் வாழ்ந்து கொண்டிருப்பது, பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுவது, தீராத பிரச்சனை என்று நினைத்து கொண்டிருப்பது, இதெல்லாம் என்றைக்கு மாறுமோ அது தெரியல. நிறைய நேரத்தில் நமக்கு இருக்கிற மனநிலை என்ன, ஒருத்தரை பார்த்து உடனே ஒரு கால்குலேஷன் போட்டு ஒரு தீர்ப்பு போட்டு இவர் இப்படி அப்படின்னு சொல்லி தீர்ப்பிட்டுறோம். தண்டனை கூட கொடுத்துட்றோம். சில நேரத்தில் இவன் தண்டனைக்கு உரியவன் என்கிறோம் தீர்ப்பு எடுக்கிறோம். இயேசுநாதர் சாமிக்கு தீர்ப்பிட்ட மாதிரி. இது நல்ல மனநிலை இல்லை அப்படின்னு சொல்கிறார். நீ யாரையும் தீர்ப்பிடாது. ஏன் தீர்ப்பிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், தீர்ப்பிடுகிற அதிகாரமும் கண்டிக்கிற அதிகாரமும் நம்மக்கிட்ட இல்லை, இது கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குது, ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் யாக்கோபு தன்னுடைய கடிதத்தில் சொல்லும்போது சொல்லுவார், திருச்சட்டத்தை கொடுப்பவரும் தீர்ப்பு அளிக்கிறவரும் அவரே. திருச்சட்டத்தை கொடுக்கிறவர், தீர்ப்பு அளிக்கிறவர் அவர் தான். அதனால் மீட்கிறவரும் அழிக்கிறவரும் அவராகவே இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவரை தீர்ப்பளிக்க நீங்கள் யார் என்று கேட்கிறார். யாக்கோபு தன்னுடைய கடிதத்தில் சொல்கிற செய்தி இது. அன்புக்குரியவர்களே, யாரையும் நாம் தீர்ப்பிடுவதற்கு நமக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற சொல்கிறார். அதை விட இன்னொரு இடத்துல ரோமையருக்கு திருமுகம் 14:10 வாசிக்கும் பொழுது, எல்லாரும் கடவுள் முன்பு ஒரு நேரம் நாம் வர வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்க நீங்கள் ஏன் மற்றவருடைய குற்றத்தை கண்டு தீர்ப்பிடுகிறீர்கள் என்று கேட்கிறார். ரோமையருக்கு திருமுகம் 2:3 வாசிக்கும் பொழுது, நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பிக்கலாம் என்று நினைக்கிறீர்களோ என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒன்று சொல்லுவாங்க, நம்மளை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்மளை அக்கறையாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்மளை கண்காணிக்க 1000 பேர் இருப்பாங்களாம். மற்றவர்களை குறை சொல்வதற்கு அவ்வளோ பேர் நாம் முன் வருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த குறைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கும் தயாராக இல்லை. ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்கிறது, நீ யாரையும் தீர்ப்பிட வேணாம், நான் அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், என் வேலையை நான் பார்க்குறேன், உன் வேலையை நீ பார்ப்பா அப்படிங்கிறார்.